சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தற்போது 74 வயது இளைஞனை போல படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. என்னதான் இவருடைய உடல்ல அடிக்கடி ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலுமே அதையெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்து ஓடிக்கொண்டே இருக்காரு. இதனிடையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை முடித்த கையோடு அவருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 படப்பிடிப்புல ஜாயின் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 40% படப்பிடிப்பு படக்குழு முடிச்சுட்டாங்க. இந்த படத்துடைய மொத்த படப்பிடிப்புமே இந்த ஆண்டு நவம்பருக்குள்ள முடிந்துவிடும். அடுத்த ஆண்டு சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. அவர் நடித்து முடித்துள்ள கூலி திரைப்படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ஒரு நல்ல இடைவெளி நல்ல வசூலை கொடுக்கும் அப்படின்ற பிளான்ல சன் பிக்சர்ஸ் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்த படம் பற்றிய தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் இயக்குனர் பி வாசுடைய காம்போல உருவான சந்திரமுகி அப்படின்ற திரைப்படத்தை யாராலுமே மறக்க முடியாது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத ஹிட் அடிச்சது. கிட்டத்தட்ட திரையரங்குகள்ல மட்டுமே படம் 1 வருடம் வரைக்கும் போடுச்சு. சோ அந்த அளவிற்கு பெயர் போன இந்த படத்துடைய 2ஆம் பாகத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்து அந்த படம் அந்த அளவிற்கு சோபிக்கவும் இல்லை. சோ ரஜினி சார் போலவே அவர் நடித்திருந்தாலுமே அந்த படத்துடைய திரைக்கதையும் சரி படம் போன போக்குமே ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆகையால இந்த படத்துடைய அடுத்த பாகம் அதாவது 3ஆம் பாகத்திலாவது சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. சோ கூடிய விரைவிலேயே இந்த படத்துடைய 3ஆம் பாகத்துக்கான அறிவிப்பு வழியாக போவதாக தயாரிப்பு தரப்புல இருந்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அநேகமாக இந்த பாகத்துடைய ஹீரோ சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.